வேகத்துக்கும் விவேகத்துக்கும் பெயர் போன மேஷராசி, அன்புக்கும் பண்புக்கும் பெயர் போன மேஷராசி. இந்த மே மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது? கிரகங்கள்ல என்ன தனக்கு காத்துட்டு இருக்காங்க? எப்பவுமே இந்த ராசியோடைய குணம் என்ன? நீங்க யார் ஃபர்ஸ்ட்? எப்பேற்பட்ட மனதுடையவங்க? நிச்சயமாக பார்க்கலாம். நான் உங்க அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுறேன். ஃபர்ஸ்ட் மேஷம், காலபுருஷனுக்கு முதல் வீடு. இப்போ காலபுருஷனுக்கு முதல் வீடுன்னு வந்துட்டா எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் தன்னுடைய வாழ்க்கையை இந்த ஜாதகரோ ஜாதகியோ உயர்த்திக்குவாங்க அப்படிங்கிறத அர்த்தம். எங்கேயும் பாருங்க, எனக்கு இது தெரியாதுன்னு ஓரமாக ஒதுங்கி நிற்கவே மாட்டாங்க, பழகிக்குவாங்க. படிக்கலினாலும் பார்க்கறதுக்கு படித்தவங்க மாதிரி இருப்பாங்க. அனுபவ அறிவு ரொம்ப 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 அதிகமாக இருக்கக்கூடிய மேஷம். யாருக்குமே தலை வணங்க தெரியாது. நான் இப்படி தான், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மேஷம் யாரோடய ஒத்து போகாது. என்னங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? எல்லாரும் கூட ஒத்து போவான்னு தான் சொல்லுவாங்க. நீங்கள் இப்படி மாற்றி சொல்கிறீங்க. மேஷம் யாரு கூட ஒத்து போகாது. யார் ஒருத்தர் ரொம்ப நம்பிக்கையாக நேர்மையாக மனசில் பட்டதை வெளிப்படையாக பேசுகிறாங்களோ அவங்க கூட மட்டும்தான் மேஷத்துக்கு எப்பவுமே ஒத்து போகும். இந்த ஒளிவு மறைவாக இருக்கிறது, ஒரு விஷயத்தை வெளிப்படையாக செய்யாமல் பிரச்சனையாகக்கூடிய நபர்களாக இருந்தால் மேஷம் உடனடியாக அதுலேருந்து வெளியே வந்துடுவாங்க. இன்றைக்கெல்லாம் பாருங்கள், தெரிஞ்சே கெட்டவன் தெரிஞ்சே இன்னைக்கு பேச வேண்டிய சூழ்நிலைகள், அவங்க கூட இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு மேஷத்துக்கு தான் அதிகமாக இருக்குது. எல்லாம் எனக்கு தெரியுது, இவன் கண்ணுக்கு முன்னாடி என்னை ஏமாத்துறான்னு தெரியுது. அது காதலாக இருக்கட்டும், கல்யாணமாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், எனக்கு இவங்க ஏமாத்துறாங்கன்னு தெரியுது. ஆனால் இவங்களை விட்டு என்னால் வெளியே வர முடியல. இதுக்கு ஒரு வழி சொல்லுங்கள். கவலையோட ஒவ்வொரு நாளும் உழைப்புன்னு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மேஷராசி மற்றும் மேஷ லக்னத்திற்கு இந்த மே மாத பலன்களாவது கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குமா? 7.5 சனியோடைய தாக்கம் ரொம்பவே தலை விரித்து ஆடுகிறதுன்னு தான் சொல்லணும். மேஷத்தை பொறுத்தவரையும் பாதகாதிபதியே சனீஸ்வர பகவான் வர்றார். அப்போ எங்கே இருக்குது வேலை? வேலை எங்கே இருக்கோ அங்கேயே பிரச்சனை இருக்குது. தொழில் எங்கே இருக்கோ அங்கேயே பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது தான். இன்றைக்கெல்லாம் பாருங்கள், 12ஆம் இடத்துல இருக்கார், 2ஆம் வீட்டை பார்க்குறாரு. எல்லாத்தையும் மைண்ட் செட்டை ஒரு நாட்களும் மாற்றிக்கொண்டே இருக்கார். அது சனீஸ்வர பகவானுடைய நட்சத்திரம் வர அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எது பண்ணுனா சரியாக போகும், இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடலாம், எதுவுமே ஆரம்பிக்காமல் அமைதியாக உட்காந்துக்கலாமா ஒரு 2.5 வருஷம் அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் இன்றைக்கி ப்ராப்ளம் இருக்குது. எல்லா வழியிலையும் உங்களுக்கு பிரச்சனைகள் இன்றைக்கி இருந்து கொண்டே தான் இருக்குது. நம்ம மேஷத்துக்கு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம ரீசெண்டாக ஒரு ஜாதகத்தை பார்த்துருந்தோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் ப்ராப்ளம் இருக்குது, அதே போல் உங்களுக்கு தொழிலையும் கடுமையான பிரச்சனைகளை காமிக்குதுங்க. ஆமாம் மேடம், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, தொழிலை விட்டுட்டு ஓடி வரதா இல்லை மனைவியை விட்டுட்டு வெளியே வரதா, எந்த ஒரு சொல்யூஷனுமே இல்லை. கிட்டத்தட்ட எல்லாரையும் அந்த தொழிலை பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்னர்ஷிப்பை இவரே தான் வளர்த்தி விட்டுருக்குறாரு. சும்மா இருந்தவங்களை கூப்பிட்டு வளர்த்தி விட்டு இன்றைக்கி அவங்க எல்லாமே கற்றுக்கிட்டு இவருக்கு பெரிய நாமத்தை சாத்திட்டு போயிருக்காங்க. இன்றைக்கி நம்ம கிளியர் கட்டாக இண்டிகேட் பண்ணணும், இவங்க சேர்த்தாதீங்க, இவங்களை பார்ட்னர்ஷிப்பாக சேர்த்தாதீங்க, இது ஆகாத ஜாதகம், இவங்க உங்களைய பார்த்திங்கன்னா தூண்டி விட்டு உங்களை மாட்ட விடுவாங்க அப்படிங்கிறது நம்ம கிளியர் கட்டாக இண்டிகேட் பண்ணணும். அதுவும் இப்போ நடக்காது, இந்த வருடத்துக்கு மேலே இது நடக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி சொன்னோம். அவர் கேட்கவே இல்லை. நான் பார்த்துக்கிறேன், நமக்கு தெரிஞ்ச பையன்தான், சின்ன பையன் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் சரின்னு கேட்டுக்கிட்டாரு. இன்னைக்கு 2025 கரெக்டாக நம்ம சொன்ன நாட்கள் கழிச்சு அடுத்த நாள் ஃபோன் பண்ணுறாரு. மேடம், எனக்கு இவ்வளோ லட்சம் லாஸு, எது பண்ணுனா இது சரியாக போகும்னு எனக்கு தெரியல. அவருக்கு பார்த்தீங்கன்னா ராசி மேஷம், லக்னம் வேறு. அவருக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் நிறைய போராட்டமான வாழ்க்கையை அவர் கடந்து வந்திருக்கிறாரு, இன்னுமே கடக்க போகிறாரு அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணுச்சு. அப்புறம் நிச்சயமாக நம்ம சொன்ன மறுபடியும் இந்த காலங்கள் வரை வெயிட் பண்ணுங்கள், இந்த வழியில் போங்க, இப்படியெல்லாம் கோர்ட்டு கேஸ் நடத்துங்க, இந்த மாதிரி பிரச்சனைகளை சால்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவருடைய பிரச்சனையை நம்ம ஸ்டாப் பண்ணி வச்சோம். இப்போ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தனித்துவமாக இருக்கக்கூடிய லக்னம், லக்னாதிபதியோட பலன்கள், நீங்கள் எப்படி இருந்த அவருடைய லக்னாதிபதி அவருக்கு நீசமாக இருக்குது. அப்போ என்ன உங்களால் பண்ண முடியும். ஏன்னா மேஷத்தை பொறுத்தவரையும் செல்ஃப் கான்ஃபிடென்ட் லெவல் அப்படிங்கிறது ரொம்ப தைரியமாக இருக்கும். கண்மூடித்தனமான நம்பிக்கை உடையவர் மேஷராசி மற்றும் மேஷ லக்னம் தான். 100% யோசிச்சுக்கோங்க, இது சரியா தவறா இல்லை. ஒருத்தவங்க தூண்டி விட்டாங்கன்னா அந்த வேலையை பார்த்து அந்த குழியில் போய் விழுகிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மேஷம்தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வேகத்துக்கு முன்னாடி விவேகம் அப்படின்னு ஒன்று செயல்படாமல் போயிடுது. அதனால் எல்லாத்துலையும் முன்னாடி நீ அவமானப்படுத்திட்டியா, உன்னை நான் தொழில் ஆரம்பித்து அவமானப்படுத்துகிறேன் அப்படிங்கிற இந்த வெறிதான் இருந்ததோ தவிர்த்து அந்த தொழில் நல்லா ஓடுமா ஓடாதா, எல்லாரையும் நம்பிக்கை துரோகங்கள் அப்படிங்கிறத நம்ம ஃபேஸ் பண்ணிடுவோமா, அதெல்லாமே எதுவுமே யோசிக்காமல் அவர் அந்த தொழிலில் போய் இறங்கினதுனால பெரிய அளவுக்கு பாதிப்புகளை சந்தித்தார். இன்றைக்கும் பாருங்கள், திருமண வாழ்க்கையில் அவர் கஷ்டம்தான், தொழிலில் திருப்பி மீண்டு எந்திரிச்சு வர முடியாத அளவுக்கு பாதிப்புகள்.
இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிறந்த கால ஜாதகத்துல இருக்கக்கூடிய லக்னம், லக்னாதிபதி தனித்திருக்கக்கூடிய பாவகம் தான் காரணம். ஸோ இப்ப 7 சனி, ஜென்ம சனி எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக வராது. தனித்துவமா இருக்கக்கூடிய பாவாதிபதின்னு சொல்லக்கூடிய இந்த பாவாதிபதிய எடுத்து பார்க்கும்போது பலன்கள் நிச்சயமாக மாறுபடும். ஸோ தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே ஒரு விஷயத்த கிளியராக இதெல்லாம் நடக்க போகுது, இதெல்லாம் நடக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கு, இந்த விஷயங்கள் இதுவரையும் தான் இருக்கு, திருமண வாழ்க்கையா இப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஃபிக்ஸ்டான பலன்களை உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகளோட சொல்றது தான் இந்த ஜாதகம் பார்க்கக்கூடிய அமைப்பு. இப்போ தனிப்பட்ட ஜாதகம்ங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடவே கூடாது. நம்ம சொல்லக்கூடிய 1, 2 பலன்கள் இது எல்லாமே ராசியை மட்டுமே பேஸ் பண்ணி ஒரு கிரகம் இல்லைன்னா 2 கிரகத்தை முன்னிறுத்தி தான் சொல்லுவோம். அப்போ இருக்கக்கூடிய அனைத்து கிரகங்களில் எந்த கிரகம் தசா புத்தி நடத்துது, என்ன பிளானட் எப்படி இருக்கு, எப்பேற்பட்ட வாழ்க்கையை நீங்கள் வாழ போறீங்க அப்படிங்கிறதுக்கு தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே தான் பதில் சொல்லும் அப்படிங்கிறத கடமைப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடவே கூடாது. நம்ம பார்க்கும்போது மே மாதத்தில் இருக்கக்கூடிய பலன்கள் ஃபர்ஸ்ட் ராசியிலே புதன் சூரியன் ரொம்ப நாட்கள் கழிச்சுங்க. மேஷத்தை பொறுத்தவரையும் 12ல் அவ்வளோ ஒரு கிரகங்கள், செவ்வாய், சனீஸ்வர பகவான், புதன், இதுக்கு மேலே வேற யாருமே இல்லையா, பாதகஸ்தானத்தில் ராகு, அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இப்போ கொஞ்சம் கடந்து வந்து புதன் சூரியன் ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் ரொம்ப நாட்கள் கழித்து 2ஆம் அதிபதி 2க்கே வரார். இது ஒரு தலை சிறந்த ஒரு யோகம். ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு, ராசிக்கு 5ல் வந்து கேது, ராசிக்கு 7ல் சந்திரன், ராசிக்கு 12ல் மறுபடியும் செவ்வாய் சனியோடைய இணைவு போராட்டத்தை கொடுக்குறாரு இந்த ராசியில். அதே போல் ராசிக்கு 11ஆம் இடமான பாதகஸ்தானத்தில் மற்றும் லாபஸ்தானத்தில் ராகு பகவான். இதுதான் இந்த மே மாத பலன்களாக இருக்க போகுது. ஃபஸ்ட்டு என்ன நல்லதை எதிர்பார்க்கலாம், எந்தெந்த விஷயங்கள்லாம் பாசிட்டிவ், எந்தெந்த விஷயங்கள்லாம் நெகட்டிவ். உழைப்பு கேட்ட ஊதியம் கிடைக்குமா? நிச்சயமாக இந்த நேரம் கிடைக்கும். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்துக்கும் உழைச்சி கொடுத்துட்ருக்கேன், நான் ஒரு ட்ரை பண்ணுறேன், அவன் சக்ஸஸ் ஆகி போகிறான், நான் சக்ஸஸ் ஆகாமல் அதே இடத்துல இருக்கேன், ஹோப் இல்லாமல் ஒரு விஷயங்களும் ஓடிட்டே இருக்கக்கூடிய ராசி யாருன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி மேஷம்தான். இன்றைக்கெல்லாம் இவங்கக்கிட்ட ஒரு விஷயத்த வாங்க முடியாமல் நிறைய பேர் தடுமாறிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்சது இன்றைக்கி யாருக்காவது அந்தளவுக்கு அறிவு இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. நிதர்சனமான உண்மை. உங்கள் அளவுக்கு சுறுசுறுப்பு, உங்கள் அளவுக்கு ஹார்ட் ஒர்க்கிங் யாருமே இல்லை. ஆனால் இன்றைக்கி எல்லாரையும் கம்பேர் பண்ணும்போது ஒரு வேலை செய்கிற இடத்துல இருக்கட்டும், தொழில் செய்கிற இடத்துல இருக்கட்டும், நிறையா அவமானங்களை சந்திக்கிறீங்க, நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறீங்க. கூட இருந்தவங்களே இன்றைக்கி உங்களை வெளியே தள்ளி விடக்கூடிய நிலைமைகள் இருக்குது. அது எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் கண்டிப்பாக மாறப்போகுது. நிறைய நிலையான மைண்ட் செட் இல்லாமல் இன்றைக்கெல்லாம் நீங்கள் சேட் ஜிபிடி கிட்ட மற்றவங்க கிட்ட பேசுகிறத விட சேட் ஜிபிடி கிட்ட ஐடியா கேட்குறது தான் உங்களுக்குலாம் பெஸ்ட்டு. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூழ்நிலைகள் மற்றவங்க கிட்ட போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கு தப்பாக தான் வந்து விஷயத்தை கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கடன் வாங்கி ஒரு பொருள் வாங்கணும், என்னடா இது இப்படி திடீர்னு இப்படி முன்னேறிட்டான், இவ்வளோ பிரச்சனையில் இருந்தால் சின்ன ஒரு பொருள் வாங்குங்க, அவங்க பல கோடிக்கு வாங்குவாங்க, அது தெரியாது. ஆனால் நீங்கள் வாங்கக்கூடிய சின்ன பொருள் அடுத்தவங்க பெருசாக பேசுகிற அளவுக்கு தான் இன்றைக்கி உங்களோட ராசியை பொறுத்தவரை இருக்குது. அது எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் மாறப்போது. நிறைய தொழில் சார்ந்த பாதிப்புகள் இருக்குது. தொழில் எல்லாமே கடுமையான பிரச்சனைகளையும் மன உளைச்சல்களையும் தாண்டிட்டு இருக்குது அப்படிங்கிறத மறந்துடவே கூடாது. அது எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் படிப்படியாக ஒரு growth அப்படிங்கிறது இருக்குது. மேஷத்தை பொறுத்தவரையும் குழந்தை, 2வது கௌரவம், இது 2 தான் வாழ்க்கைக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பீங்க. வேறு எது வேணாலும் வரட்டு போட்டு அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை, ஏன்னா குடும்பம் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசியில் முதன்மையான ராசி மேஷம். அதனால் குடும்பத்திற்காக அர்ப்பணிப்பு. இன்றைக்கெல்லாம் காதல் அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருக்குது மேஷத்தை பொறுத்தவரையும். எல்லா ரீதியான அவமானங்கள், இதுதான் அவமானங்கள் அப்படிங்கிறது இல்லை, எல்லா ரீதியான அவமானங்கள் நிறைய. இன்றைக்கெல்லாம் மனசு விடுற மாதிரி ஏதாச்சும் நான் கொஞ்சம் ஊரை விட்டு வெளியே ஓடிடலாமா அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் அதெல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் படிப்படியாக நிச்சயமாக மாறப்போகுது. அதே போல் 9ஆம் அதிபதி குரு 9ஆம் இடத்துல இருக்கிறனால நீங்கள் தைரியமாக பெரிய அளவுக்கு உயர்கல்வி கற்றுக்கிறதுக்கு போகிற, வெளிநாட்டில் போய் படிக்க போகலாமா, வெளிநாடு சார்ந்த முயற்சிகள் பண்ணலாமா, அரசாங்க சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புகளுக்கு பண்ணலாமா, என் பையனாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும் நல்ல ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதி ஜெயிச்சு வருவாங்களா, இந்த மாதிரி நேரத்துக்கு கண்டிப்பாக இது சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறதுல மறந்துடவே கூடாது. ஏன்னா சூரிய பகவான் நல்ல பலமாக யோகமான இருக்கிறார். இப்போ இத்தனை நாள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே இனி படிப்படியாக விலக போகுது. எதுதான் பிரச்சனைன்னு தெரியாமல் இருந்தது எல்லாமே இந்த நேரத்தில் நீங்களே ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க. உங்களை எல்லாரும் வேண்டான்னு ஒதுக்கி விடக்கூடிய காலமாக இது கண்டிப்பாக இருந்திருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேஷத்தில் பிறந்த கால ஜாதகத்தில் சனி இருக்கவங்களாம் இன்றைக்கி கடுமையான மன உளைச்சல், அதாவது ஜென்ம சனிக்கு இணையான மன உளைச்சல்கள் இன்றைக்கி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாமே இனி கொஞ்சம் கொஞ்சமாக காலமாக கண்டிப்பாக மாறப்போகுது. நிறைய மறைமுகமான எதிரிகள் யாருக்கு அதிகமாக இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா மேஷத்துக்கு தான். தான் பட்ட கஷ்டங்கள் மற்றவங்களுக்கு புரிய வைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயங்களும் நீங்கள் சொன்னாலும் கேட்கக்கூடிய நேரத்தில் யாருமே இல்லை. சொல்லக்கூடிய கவலைகளையும் ஷேர் பண்ணி இது சரியாயிரும் அப்படின்னு சொல்கிறதுக்கும் இன்றைக்கி யாரும் இல்லை. இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே படிப்படியாக நீங்கள் வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும். ஆக மொத்தம் இந்த மே மாத பலன்கள் அப்படிங்கிறது
உங்களுக்கு ஒரு சில 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 விஷயத்துல சிறந்த யோகத்தை கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கு. செவ்வாய் சனியோட இணைவு நல்லதான்னு கேட்டீங்கன்னா நல்லது இல்லவே இல்ல. இருந்தாலும் ராசியிலேயே சூரியன் மற்றும் புதன் ரொம்ப வருஷமாக குழந்தை பேர் இல்லாம இருக்கேன். குழந்தை பேருக்கு ஒரு வளர்ச்சிகள் அப்படிங்கிறது கிடைக்குமா? குழந்தைக்கு எனக்கு பிறக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்குமா? குழந்தைக்காக தவமா இருக்கணும். இந்த மாதிரியான கேள்விகளுக்கு நிச்சயமாக குழந்தை பேர் ஒரு தலை சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்க காத்துட்டு இருக்கு. ஃபினான்ஷியல் லெவல்ல என்ன, திருமண வாழ்க்கையில என்ன, காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்ன, தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்ன, ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்ன, பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய முன்னேற்றங்கள் என்ன, இஎம்ஐ சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் என்ன, இது எல்லாத்துக்குமே ஒரு நிரந்தர ஒரு சொல்யூஷனாக சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய பலன்களா நிச்சயமா அள்ளி கொடுப்பார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல. இருந்தாலும் பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் எந்த ஒரு விஷயத்தையுமே அது எந்த அளவுக்கு இப்போ பணம் வருதுன்னு சொல்லிட்டு அது எந்த அளவுக்கு என்னுடைய பிரச்சனையை சமாளிக்கிற அளவுக்கு வருமா? இந்த மாதிரியான கேள்விகளுக்கு பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் பதில் சொல்லும் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடவே கூடாது. தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.